காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்ததை கண்டித்து திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்கலாம். அருண்குமார், சொல்லுங்க, இப்போ விவசாயிகளின் போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அங்க இருக்கிற விவசாயிகள் எந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு தமிழக விவசாயிகளிடையே மிகப்பெரிய அதிருப்தி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசு தொடர்ந்து தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக தொடர்ந்து நேற்று முதலே மத்திய அரசினுடைய உருவபொம்மை எரிப்பது, மோடி அவர்களுடைய உருவபொம்மை எதிர்ப்பு டெல்டா மாவட்டம் முழுவதும் அதிருப்தி அலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்காக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகளை வாழ மத்திய அரசு விடமாட்டேன் என்பதற்கு வலியுறுத்தி நூதன ஆர்ப்பாட்டங்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவிரி பாலத்துக்கு மேலாக நின்று வாழ்வாதாரம் எங்களுக்கு முடிந்துவிட்டது, விவசாயினுடைய வாழ்வாதாரம் என்பதை இல்லை என்பதற்காக காவிரி மேலிருந்து காவிரி கரையிலே எங்களுடைய வாழ்வை முடித்துக் கொள்ள போகிறோம் என்று வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்துடைய ஐயாக்கர் நபரும் இருக்காங்க, சில தகவலை பெறலாம். சார், சொல்லுங்க சார், எதற்கான போராட்டம் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். காவிரி டெல்டா விவசாயி 29 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் இருக்க தண்ணி 1 ஏக்கர் கூட சாகுபடி பண்ண கடைசியில் அறுக்க முடியாது, அப்படிதான் தண்ணி விட்டுருக்காங்க. இப்போ எங்களை மத்திய சர்க்கார் வஞ்சம் தீர்த்து விட்டது, கர்நாடக சர்க்கார் வஞ்சம் தீர்த்து விட்டது என்று தான் நாங்கள் இருந்தோம். இப்போ காவிரியில் உச்சநீதிமன்றம் எங்களுக்கு நல்வழி காட்டி இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து அந்த மேலாண்மை வாரியம் காவிரியில் என்ன, கர்நாடகத்தில் எவ்வளோ மழை, தமிழ்நாட்டில் எவ்வளோ மழை, கர்நாடக டேமில் என்ன தண்ணி, தமிழ்நாட்டில் என்ன தண்ணி, எவ்வளோ சாவடி ஆகிருக்கு எல்லாம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னால், பிரதம மந்திரியாக இருக்கவர் எங்களுக்கு பொதுப்படையானவர், அவர் நியாயம் செஞ்சுருக்கணும். எங்களுக்கு நியாயம் செய்யாமல் காவிரி மேலாண்மை வாரியம் வேணான்னு சொல்லி எங்கள் தமிழக விவசாய கழுத்தெல்லாம் ஈரத்துணியை போட்டு குறைன்னு அறுத்து ரத்தம் வராமல் பண்ணிட்டார் வெளியே. இப்போ நாங்கள் எங்களை முதல்ல லாபகரமான விலை கொடுக்காமல் நாமம் போட்ட பட்டை போட்டு விட்டாரு. இப்போ எங்களை கழுத்தை அறுத்துட்டாரு. அதனால் எங்களை எல்லாம் தற்கொலை பண்ணிக்க சொல்கிறாரு மோடி. அதுக்காக எல்லாம் தூக்கு கயிறு போட்டு தற்கொலை போராட்டம் நடத்த போகிறோம். இப்போ இந்த தண்ணீர் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அங்கே கர்நாடகத்தில் பிஜேபியும் காங்கிரஸும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு செல்வாக்கே இல்லை. ரெண்டாவது, வெளிநாட்டு கம்பெனியில் கொண்டாந்து இங்கே இறக்கலாம் தமிழ்நாட்டில். அதில் மோடிக்கு நிறையா லாபம் இருக்குது, அவங்க கட்சிக்கு லாபம் இருக்குது. அதனால் தமிழகத்தை பாலைவனமாக்கி கேஸ், இத்தனாயில் மீத்தேன் கேஸ் எல்லாம் எடுத்து வெளிநாட்டு மறுபடியும் ஒரு காலனி ஆதிக்கமாக தமிழ்நாட்டை உண்டாக்க நினைக்கிறாங்க. இதை பாலைவனம் ஆக்கின்னு நினைக்கிறாங்க. இதை கண்டித்து தான் சார் நாங்கள் இன்றைக்கி நடத்துகிறோம். தொடர்ந்து விவசாயிகள் மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும், இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மத்திய அரசு ஏற்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு கர்நாடக அரசும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், இந்த போராட்டத்தை அடுத்து தற்பொழுது அங்கிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செஞ்சிருக்காங்க அருண்குமார்? நீண்ட நாட்களாகவே இந்த காவிரி பிரச்சனை என்பது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு விவசாய சங்கங்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இதற்கு காவல்துறை தற்போது உடனடியாக இதனுடைய கலந்து செல்வதற்காக கேட்கிறார்கள். இதனால் காவல்துறை மண்டியிட்டு விவசாயிகள் எங்களை வாழ விடுங்கள், எங்களை போராடும் போது செய்ய விடுங்கள் என தெரிவிக்கும் காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப விவசாயிகள் அனைவருமே காவல்துறையின் கால்களில் விழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகளின் நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. மோகன், இந்த காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். போராட்டம் செய்வதற்காவது எங்களுக்கு வழியை விடுங்கள், இல்லை எங்களை வாழ விடுங்கள் என்று மத்திய அரசை தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கிறார்கள். மோகன், நன்றி அருண்குமார், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.